எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டும் தான் கார் வண்டி ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் போயிட்டு ஜாக்கெட்லாம் எடுத்துகிட்டு நடுவில் போயாச்சு. ஆக்சிஜன் லெவல்னால் ரொம்பவே லோவாக இருந்துச்சு. எல்லா பேருமே அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த சூடாக இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து நம்மளால் சுவாசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் அதையும் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணியாச்சு. மலை கிட்டத்தட்ட ஒரு 5-6 மலைக்கு மேலே தாண்டி போயிருப்போம்னா பார்த்துக்கோங்க. எப்படின்னா நம்ம லெவல்லேருந்து 14,000 கிலோமீட்டருக்கு மேலே அந்த அளவுக்கு ஹைட்டில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மத்தியானம் வந்து லன்ச் வந்து இங்கே தான் லோக்கலில் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ரூமுக்கு வந்த பிறகு வர வழியிலே வந்து ஒரு லேக். இந்த லேக்கில் வந்து என்னென்னா வின்டர் டைமில் ஃபுல்லாமே ஐஸ் கட்டி ஆயிருமா. கொஞ்சம் கூட தண்ணியே தெரியாத அளவுக்கு டிசம்பர்லேருந்து பிப்ரவரி மந்த் ஃபுல்லாமே இருக்கும். ரூமுக்கு வந்து சேர்ந்தோடனே உடனே டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. என்னென்னு தெரியல, இங்கே வந்ததுலேருந்தே பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த குளிருக்கா என்னன்னே தெரியல. அது மாதிரி இங்கே இருக்க ரூம்ஸ் எதுலேயுமே வந்து ஃபேன் கிடையாது. அதை நான் நோட் பண்ணேன். என்னென்னு கேட்டதுக்கு இங்கே வந்து கிளைமேட் எப்போயுமே வந்து சில்லாக தான் இருக்கும். அதனால் எந்த ரூம்லேயுமே அதனது ஃபேனும் இருக்காது, ஏசியும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் புரட்டாசி மாதன்றனால சப்பாத்தியும் பன்னீரும் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் நல்லா சுட ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதனால் என்னால் பொறுமையாக தாங்கவே முடியல. அந்தளவுக்கு பசி வேறு. சரி வீடியோ எடுப்போன்றக்காகவே கட்டுப்படுத்திக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நீங்கள் யாருனாச்சும் கேங்டாக் போகிறதா இருந்தால் தயவு செஞ்சு செப்டம்பர் மந்தில் அக்டோபர் மந்தில் போகவே போகாதீங்க. ஏன்னா பயங்கரமான ரெய்னி சீசன். உள்ளே வந்து நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பும் போதுனா ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடிங், அந்த நிலச்சரிவுனா ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. பெஸ்ட்டான மந்த்னா டிசம்பர்லேருந்து பிப்ரவரிக்குள்ளே போகலாம். ஆனால் மேலே வந்து நட்டூலாவில் வந்து அலௌடு கிடையாது. கீழே மட்டும் நம்ம வேணால் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.